அதுக்கு சம்மந்தம் பண்ணிங்க அது ரொம்ப என்னப்பா சொல்றீங்க சொல்லுங்க வருதுன்னா கருக்கெல்லாம் அந்த வெல்ட் எடுத்துருக்கு அதுக்கெல்லாம் அதாவது பாதிக்குமா அப்படின்னு அட இந்த பைப்பு அறுத்து எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்கலாமா அதை எடுக்கிறதுக்கு அது வெயிட் எது பாஞ்சடியில வேறுங்க சரியான வேறு இந்த வேலை எடுத்து போற எடுத்துங்க மேல கம்மி அந்த வேலை செஞ்சது வேலை அதிகம் சுற்றி எடுத்துங்களா போட்டா சீனுக்கு செஞ்சா அதுல வரலாம்னா கட்டி செஞ்சு கீழே அடிக்கல நம்மள கீழே இறக்கி இருக்குதுங்களா? ஆமா இது கீழே இறக்கி மட்டமா போட்டு இப்படி கொண்டு ஜாயின் போட்டுருக்காரு. சரிங்க. கீழே பைப் இறக்கி இங்கே அப்படியே மட்டமா போட்டு அதில் கொண்டு அப்படியே மேலே ஜாயின் போட்டு இங்கே இங்கே வந்து இதில் ஒரு பேனல் வைக்கணும். ஆமாம் நாளைக்கு உருகணும் பண்ணணும்னா அது கண்டிப்பாக வேணும். இதுக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? போர் வேலை செஞ்சது 3 நாள், இதுக்கு 3 நாள். 3 நாளா? இங்கே நைட்டு இங்கே தங்கிட்டீங்களா? இங்கே தங்கிட்டு காலையில் 7 டு சாயங்காலம். சாப்பாடு அப்போ நாங்கள் இங்கே செஞ்சோம் எல்லாம் இப்போ மத்தியானம் உங்களுக்கு இங்கே தான் சாப்பாடாப்பா? சரிங்க. ஒரே ஆள் தான் சித்தப்பா மட்டுமா? கூட இன்னொரு ஆள்? 3 பேரா? இவர் கூட மறுபடியும் 2 பேர். வெள்ளற மேல இவர் கீழே எடுத்து கொடுக்கறது, ஒரு ஆள் குளிக்க வேண்டாம், பெயிண்ட் அடிக்க. ஏதோ கிராஸை போய் அது வேற போட்டுக்கலாம். தகரம் அதான் இந்த கூலி சீட்டு அடிக்கும் போது அதையுமே அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரன் திருக்கோயில் 19ஆம் ஆண்டு விழா வரவு செலவு கணக்கு 20/6/2024 வியாழக்கிழமை இந்த ஃபங்க்ஷன் நடந்த ஆண்டு விழா நடந்தது. அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அதாவது பழைய பேலன்ஸ் 6109 ரூபா. தலைக்கட்டு வரி மூலம் வந்தது 1,04,500. நன்கொடை மூலம் வந்தது 2060. இந்தியில் வரல, போன தடவை அந்த மாதிரி வந்தது. அப்புறம் மொத்த செலவு அந்த ஆண்டு விழா செலவு 88,475. 24,197 மிச்சம் இருக்கு. அதாவது அந்த இதுக்கு அப்புறம் நடந்த செலவு வந்து அதுக்கப்புறம் ஒரு 4,000 ரூபாய் வர வைக்கப்பட்டது கொடுத்துக்கிறாங்க. ஆமா, கும்பாபிஷேக வரியில வந்து 4,000 ரூபாய். ஆமா, அமுதம்புரம் கட்டணம் கோயில் சார்பில் கட்டப்பட்டது. அந்த செலவு வந்து 20,083 ரூபா. அது இல்லாம அமுதமுறம் கட்டுற அந்த செலவுல வந்து 20,000 ரூபாய். அப்ப இதுல ஒரு 8,394 ரூபா பிளஸ் ஒரு 8,694 ரூபா இருக்கு. இதுல வந்து எப்படி கணக்கு பண்ணியிருக்கிறோம்னா பழைய எல்லாமே கழிச்சாச்சு. கும்பாபிஷேக வசூல் செய்த தொகை, கும்பாபிஷேக வரி போட்டு செல்வ சித்தப்பா வசூல் பண்ணுவோம் இல்லைங்களா, 41,500 ரூபா வந்தது. அவருக்கு வந்து 30,500 ரூபா கொடுத்துருக்கு. 11,000 ரூபா வந்தது. அதுல பேலன்ஸ் வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டு அதுல வந்து 7,000 ரூபா இப்போ செக் கொடுத்துட்டோம். அதோட பேலன்ஸ் வந்து 4,000. அந்த 4,000 இந்த பக்கம் இது சொல்லு எப்படி எடுக்கல ஐடியா சொல்லு. வரி 4,000 ரூபாய் இங்கே கொண்டு வந்தாச்சு.
அதாவது எக்ஸ்ட்ரா போட்டது. அப்போ வந்து அதை வந்து நம்ம அழிச்சிடும். கணக்கு இருக்கு. வரவு கொண்டு வந்துட்டனால இந்த இது க்ளோஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்புறம் வந்து பூசாரி சம்பளத்திலிருந்து கழிக்கப்பட்டது 30,000. அது கட்டட நிதியாக வர வைக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கட்டட நிதி தான் இப்போ நம்ம இதில் பயன்படுத்திட்டோம். அமுதம் கொடுத்தாச்சு. அது 30 + 24. ஆமாம், அதுக்கு நான் தனியாக கணக்கு சொல்கிறேன். முதல்ல காட்டியாச்சு, இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்டனால திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? அமுதம் இது வந்து கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரஸ்டில் வைப்பு நிதியாக வசூல் செய்த தொகை 35,000. இது இல்லாமல் அது அப்படி இருக்காது. அதை வந்து அப்படியே இருக்குது. ஏன்னா இன்னும் கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் கொடுக்கணும். நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த 3 நிதி தனியாக இருந்துச்சு. சரிங்களா? அந்த 3 நிதியை வந்து நம்ம சரி பண்ணியாச்சு. இனி வந்து எந்த நிதியும் கிடையாது, ஒரே நிதி தான். இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? மூஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இப்போ சிரிச்ச மாதிரி வச்சிங்கன்னா சரி கிளியர் ஆகிடுச்சு என்ன அர்த்தம்? கண்டு பூரா எம்மையானது இருக்கு. ஆமாம், அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும். அங்கே வந்து அத்தனை இருக்குது, இத்தனை அங்கே அவ்வளோ இருக்குது. 4,000 ரூபாய் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல. கழிச்சாச்சு. அதாவதுங்க 4,000 அங்கே 4,000 இல்லை. கும்பாபிஷேகத்தப்போ வந்து செலவு வந்து அடிஷ்னலாக செல்வ சித்தப்பாவோ அது ஏதோ போட்டாங்க. அந்த அப்போ நம்ம ஒரு வரி வந்து போட்டோம். 1,500 பேர் தட்டாங்க. அது வந்து மொத்தம் 41,500 ரூபா வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 41,500 ரூபா வச்சு கார்த்திக் பார்த்து அதில் வந்து செல்வராஜ் சித்தப்பாவுக்கு வந்து 30,500 ரூபா கொடுக்கணும். பிரபாகர் சித்தப்பாவுக்கு வந்து 7,000 ரூபா இந்த வருஷம் கொடுத்துருக்கு. அதோட மீதி 4,000. அந்த 4,000 வந்து இங்க வரவு வைக்கப்பட்டது. வரவுல வந்துருச்சு. இந்த வருஷம் வரவுக்கு வந்துடும். இந்த 4,000 வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு இது. அடுத்தது வந்து பூசாரி சம்பளத்துக்காக கழிப்பு 30,000 ரூபாய் கட்டட நிதியா வசூல் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கட்டட நிதி வந்து அமுதம் இதுக்கு போட்டது வந்து அது சுத்தமாக பயன்படுத்தியாச்சு. அது இல்லாமல் கோயில் நிதியிலிருந்து 20,000 எடுத்துருக்கு. ஆமாம், ஆரம்பத்தில் எடுத்தாச்சு. 20,083 ரூபா எடுத்துருக்கு. எல்லா வேலைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம கையில் இருந்த 3 அமௌண்ட் 2 அமௌண்ட் போயிடுச்சு. இன்னும் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் சொல்லுவாங்க. அது அப்படி இருக்குல்ல, 35,000 ரூபா இருக்குது. எங்கள் சித்தப்பா ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அதெல்லாம் லிஸ்ட் இருக்குது நம்மகிட்ட. அந்த 35,000த்தில் நீங்கள்லாம் தர வேண்டியது கொடுத்துட்டீங்கன்னா மாதிரி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு டெபாசிட் பண்ணிடலாம். இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். இதுதான் கணக்கு. ரெண்டாவது வந்து இந்த வருஷம் நன்கொடையில் ஆர்வி ஃப்ரூட்ஸ் உடுமலைப்பேட்டை ஒரு தார் வாழைத்தார் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்தாரு. நம்ம கேட்டதன் பிறகு வாங்கி கொடுங்கன்னோ அவர் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. நம்ம கம்யூனிட்டிக்காரரு, அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, ரஞ்சிதம் அவங்க வந்து 500 அத்தை, அப்புறம் மணிகண்டன் 650 மதிப்புள்ள விபூதி சந்திரம் குங்குமம் கொடுத்துருக்காரு ஃப்ரீயா. ஏழை பொருட்கள் மூலம் 1,560 ரூபா வரவு ஏழை விட்டோம்ல அதில். சுரேஷ் பரணி கொல்லியாம்பரம் அவங்க 501 ரூபா போன தடவை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நன்கொடையெல்லாம் இங்கே கொண்டு வந்தாச்சு. 2,060 ரூபா வருது. ஓப்பனிங் பழைய பேலன்ஸ் வந்து 6,109 போன வருஷம் பேலன்ஸு. தலைக்கட்டு வரி மூலம் 1,04,500 ரூபா வந்திருக்கு. நன்கொடை மூலம் 2,060 வந்திருக்கு. செலவு மொத்தம் 88,475 ஆண்டு விழா செலவு எல்லா செலவும். சரிங்களா? அதோட மீதி 24,194. 8,600 இருக்குது. 8,600 ரூபா பேலன்ஸ் இருக்குது. 8,684 ரூபா இருக்குது. இது புரிஞ்சுதா? கணக்கு அதான் இப்ப இருப்பு அந்த 8,000 கணக்கு. அது போக ட்ரஸ்ட் பேர் தனியா அது டெபாசிட் ஆச்சு. சேர்த்தே கூடாது. பணம் அவங்க எடுக்கவே கூடாது. ஒன்னதே அப்படித்தானே ஆச்சு. பத்திரப்பதிவுக்கு மட்டுமே 11,000 ரூபா அன்னைக்கு செலவாச்சு.
அது இல்லாமல் 6870 ரூபா பட்டா மாறுதலுக்கு மட்டும் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 11 அதுக்கு அது இருக்கு தண்ணி வேலை முடியலையே. வேலை முடியல முடிச்சது அது இதுல இருந்து எடுத்துக்கலாம் 5-10 இதுல எடுத்துக்கலாம் மணி ஓட முடியாதுல்ல இதுல எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் தீப திருவிழாவுக்கு மட்டுமே 7000 ரூபாய் செலவாகுது வருஷம். அதெல்லாம் இன்னும் எச்சாகுது. அடுத்த வருஷம் ஆண்டவங்க மிச்சமாயிடும். எந்த செலவு செலவு வராது அது இப்படியா செலவு அவங்க மிச்சமாயிரும்ல. இந்த வெளி சுத்துறதுக்கு மட்டும் 24,000 ரூபாய் வயலுக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளவு செலவு? நான் மொத்தம் அவர் கொடுத்தது 1.5 1.5 தான் கொடுத்தாரு. 1.5 1.5 செலவாயிருக்கு. கோயில் மூலியமா 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். கோயில் நிதி பழைய நிதியில இருந்து எடுத்து 30,000 இப்போ இந்த இதுக்கு சுத்திலும் அது கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 50,000 ரூபாய் மிச்சமா இருக்க வேண்டியது அந்த மாதிரி செலவு பண்ணி போயாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நிதி வந்து கையில எதுவும் கிடையாது. ஒரு 4,000 ரூபாய் இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சுதான் இந்த ஒரு வருஷத்தை ஓட்டணும். 4,000 ரூபாயில இருக்காது. எவ்வளவு கையில இருந்து காசு கொடுப்பாங்க. பண்ணாலும் மோலே பைப்பு வந்து 51 ரூபா போட்டுல கமல் பழைய பைப் பண்ணிட்டு அப்ப நான் சரியா இருக்கு. போகிறேன் உள்ள அட அவசிய போது நடக்குது போ அப்படியே உள்ள சிறுவா செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை நீங்க எவ்வளவு சொல்லு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இறங்க நம்ம கொடுத்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்காக செஞ்சதை வந்து நம்ம கொடுத்துடலாம். அதை நம்மள அந்த கேன் தூக்கி இங்கிட்டு அனுப்புறேன். சரி நான் ஒன்றும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ சொல்லும் அவ்வளோ கொடுத்துடலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா தனியாக போட்டு செலவு ஜாஸ்தியாக இருக்கு. அதெல்லாம் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெயிண்ட் மேலே அடிச்சு விட்ருங்க. அடிச்சுட்டு எவ்வளோ சொல்லி அதை கொடுத்துடலாம். இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம கணக்கு போட்டுருக்கோம். பட்டா மாறுதலுக்கு என்னென்ன செலவு இதெல்லாம் 6,500. அதான் அங்கே வருது. இந்த நோட்டில் வந்து சொல்லிடுறேன். அதுக்கான பத்திரத்து தனியாக வசூல் பண்ண மாதிரி இல்லை, வசூல் பண்ண தொகை இருக்குது. அதில் இப்போ கடைசி வரைக்கும் எந்த செலவாகுதோ அதை பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் அதை பண்ணிக்கலாம். அது வந்து மிச்சம் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொத்தமாக இப்போ பத்திரப்பதிவுனா அதுக்கு என்னென்ன செலவு? ஜெராக்ஸ் 150, சிட்டா 200, ரிஜிஸ்ட்ரேஷன் 650, தண்டலுக்கு 500, 4,000 ரூபா நில அளப்பு. கவனிங்க, நில அளப்புறதுக்கு மட்டுமே இங்கே வந்து அளந்தார்ல 4,000 ரூபா. பட்டம் 7,000 ஒரே இடத்துல வாங்கிக்கிறேன். வரி பழனிசாமி வந்து 1,05,000 ரூபா இதுதான் மொத்த செலவு. இது செலவு அது கொண்டு வந்திருக்கேன். 1,04,000 ஒரு மெட்டீரியலுக்கு மட்டும். ரேஷனுக்கு 37,500. தனித்தனியாக போட்டால் 1,42,000 ரூபா. செலவில் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிருக்கான். 11,000. அதெல்லாம் கழிச்சா ஒரு 6,000 ரூபா காட்டும். அதெல்லாம் சேர்த்து 50,000 ரூபா மிச்சம். 50,083 ரூபா வந்து கோயில் நிதியிலிருந்து செலவு செலவாயிருக்குதா? சுற்றி போட்டாச்சு. அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். கோயில் நிதி வசூல் பண்ண இந்த வருஷம் இப்போ 2,500 ஓட முடியும். அவர் 70,000 ரூபா தான் தரேன்னாருங்க. பழனிசாமி 1,500 கொடுத்து வரணும். 1,05,000 ரூபா கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே கேட்கறது மனசு இல்லாமல்
போடுறீங்க? அந்த ஸ்டாண்டர்ட் புதுசு நம்மள சுற்றிக்கலாம். அது ஃபுல்லாகவே புதுசாப்பா? புதுசாக போட்ட மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இல்லையா? எல்லாமே புதுசு தான். நான் பழசு அதை கட் பண்ணிவிட்டு புதுசு எடுத்து போட்டீங்க. அது ஆகாது, பூச்சி எல்லாம் வளைஞ்சு போச்சு. தூக்கி போட்டுக்கிற மேலே போட்டுக்கிறதெல்லாம் ஓ, எல்லாம் சின்ன உடஞ்சி போச்சு. இந்த பழைய வந்து 10 அடிக்கு இருந்தது ஆகிடுது. 10 அடியுமே இந்த பட்டாவெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுருக்குங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிற புதுசு தான். இதுக்கெல்லாம் சும்மா லேஸ் பைட்டு தான் கொடுத்துருக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் காரணமாக கொடுத்துருக்குது. இந்த அன்னைக்கு போட்டோ விட்டு அனுப்பணும். பார்த்தேங்க. எப்படி இருந்தால் நீங்க தான் ஆகணும்.